பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 50,000 வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல சங்கத்தினரை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு போக்குவரத்து தொழிலாளர்களில் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது தார்மீக கடமையாகும். மொத்தமுள்ள 70 துறைகளில் 69 துறைகளிலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறையினரின் கோரிக்கையை மட்டும் ஏன் அரசு நிறைவேற்றாமல் உள்ளது என்றும், ஓய்வு போக்குவரத்து ஊழியர்களின் வயதையும் உணர்வையும் மதித்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றார். டெல்டா பகுதிகளில் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறினார். டாஸ்மாக் போதை மற்றும் போதைப் பொருட்களினால் தமிழ்நாடு போதை தமிழ்நாடாக மாறி வருவதாகவும், எல்லா விஷயத்திலும் கரப்ஷன் நடந்து வருவதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார்.